வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் மைக்ரோவேவ் யூஸ் பண்ண தேவையில்லை, அவன் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ப்ரெஷர் குக்கராலே நம்ம கப் கேக் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 90 கிராம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சது, அது ஒரு 120 கிராம் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட மைதா ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்து கொக்கோ பவுடர் 35 கிராம் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ இது ரெண்டையுமே நம்ம சலிச்சுப்போம். இப்போ நம்ம இது கூட பேக்கிங் பவுடர் 5 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து சலிச்சுப்போம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இது கூட 90 கிராமுக்கு காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். பால் நல்லா ஆறின பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 90 கிராம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கப்பில் ஊற்றுறது மட்டும்தான். இப்போ நான் சிலிக்கான் கப்பை எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் பேப்பர் கப்பை வச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இந்த கப்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் மோஸ்ட்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே இது கிடைக்கிது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் யூஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கப் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். பண்ண பிறகு தான் நான் இப்போ கப் கேக் உள்ளே வைக்க போகிறேன். நான் சிலிக்கான் கப்னால நான் அப்படியே டேரெக்டாக வைக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த கப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன டம்ளர் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் குட்டி டம்ளரில் இந்த ஸ்டாண்டை வச்சு உள்ளே வச்சுக்கோங்க. அதே 30 மினிட்ஸ் தான். குக்கரில் உள்ள வாரை எடுத்துகிட்டேன். விசில் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுப்போம். இப்போ நமக்கு கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கேக்கு. உங்களுக்கு ஒரு வேளை தெரியலை அப்படின்னா நீங்கள் டூத் பிக் எடுத்து கப் கேக்கில் லைட்டாக குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வரும். அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு கப் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே கப் கேக் செஞ்சாச்சு. நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்ணல, அவன் யூஸ் பண்ணல, சிம்பிளாக ப்ரெஷர் குக்கர் வச்சு நம்ம கப் கேக் ரெடி பண்ணிட்டோம். கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2019 இந்த கப் கேக்கோட வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் வீட்டில் இதை. இப்போ நம்ம சிலிக்கான் கப்பெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். நல்லா கேக் வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. கிட்ஸுக்கு சாக்லேட்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாக்லேட் கப் கேக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது கேக், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் கேக் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். சாக்லேட் கேக் போட்டிருக்கேன், எக் கேக் போட்டிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள்.
பேப்பர் கப், சிலிக்கான் கப் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த நியூ இயருக்கு இந்த கப் கேக் கூட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ.